அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு தனது ஆதரவாளர்களுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கட்சி கொடிகளை ஏந்தி மேலதாளங்கள் முழங்க 100க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்தனர். கொட்டும் மழையில் வந்த திமுக வேட்பாளர் சிற்றரசு தேர்தல் நடத்தும் அலுவலர் செந்தில்குமாரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பின்னர் பேட்டியளித்த சிற்றரசு, சட்டமன்ற தேர்தல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான தேர்தல் என்றும் இத்தேர்தலில் திமுக மகத்தான வெற்றி பெறும் என்றும் கூறினார். அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தேர்தல் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தல். எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான ஒரு தேர்தல். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெறும். குறிப்பாக இந்த அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதியிலே மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆரம்ப காலம் முதற்கொண்டே அண்ணாநகர் சட்டப்பேரவை தொகுதி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. அதையும் தாண்டி சென்னை என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை என்பதை நம்ம எல்லோரும் அறிவோம். அப்படிப்பட்ட நிலையிலே முத்தமிழறிஞர் கலைஞர், பேராசிரியர் அவர்கள், ஐயா ஆர்காட்டார் அவர்கள், அதனைத் தொடர்ந்து அண்ணன் சோமா ராமச்சந்திரன் அவர்கள், அதைத் தொடர்ந்து 2 முறை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரான MK மோகன் அவர்கள் வெற்றி கண்டு பல வரலாற்று சாதனைகளை நிகழ்த்திய இந்த தொகுதியிலே மக்கள் மிக எழுச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள்.